ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கான்செப்ட் வந்து அமேசான்லேருந்து சொல்லியிருக்காங்க நம்ம ஹோம் செக்யூரிட்டி பற்றி. அந்த கான்செப்ட் நல்லா இருந்தனால இன்றைக்கி அந்த வீடியோ பற்றி பண்ண போகிறேன். நீங்களும் வாங்க நம்ம அதை பற்றி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பார்த்தலாம். வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். கையில் ஏன்டா வாங்காமல் வீடியோ போடுறேன் அப்படின்லாம் கேட்காதீங்க எனக்கு காமெண்ட்ஸில். ஏன்னா இது வந்து ஒரு கான்செப்ட்னால் வந்து ஐடியா மட்டும்தான். இந்த ஐடியாவுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணால் நிறையா ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் நிறையா வரும். ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இந்த கான்செப்டோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து ரிங் அப்படின்னு சொல்லி அமேசான் சொல்கிறாங்க. இது என்னென்னா டிஃபால்ட்டாக சென்சார்ஸ் கேமராஸ் வச்சு தான் பண்ணுறாங்க. பட் இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஒரு கேமரானா ஒரே இடத்துல இருக்கும், ஒரே வியூவில் பார்க்காம இவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டாங்க. என்னென்னா ஒரு மினி ட்ரோனில் கேமராவும் அப்புறம் வந்து இந்த அப்டக்கிள் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கான்செப்டையும் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது என்னென்னா ஒரு பொருளோ இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு தடுப்போ வந்து அந்த கேமரா முன்னாடி வந்துச்சுன்னா அது மேலே போய் இடித்து கீழே விழுகாமல் ஆட்டோமேட்டிக்காக தள்ளி வந்துடும். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து அந்த ட்ரோன் கேமராவில் கொண்டு வந்து அதுக்குள்ளே ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து மூவபிள் பார்ட் மாதிரி பண்ணிட்டு நம்ம ஒரு பார்ட் செட் பண்ணிட்டோம்னா அந்த பார்ட்டில் அந்த கேமரா வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி, இதை பற்றி என்ன ஏதுங்கிறது வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது. இருந்தாலும் இப்போ வரைக்கும் தெரிஞ்சதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. வாங்க மீதி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரோன் செட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து $250 வருது. யூகே யூஎஸ் ரெண்டில் வந்து அவைலபிள் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. லேட்டர் 2021 இந்தியாவுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு போர்ட்டபுள் ஸ்பீக்கர் இருக்குது பார்த்தீங்களா இந்த சைஸில், அது மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளே அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சார்ஜிங் டாக் மேலே தான் வந்து அந்த ட்ரோன் கேமரா வந்து செட் ஆகுது. எப்படின்னா 2 ட்ரோன் ஃபேன்ஸுக்கு நடுவில் வந்து ஒரு அலுமினியம் ராடு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த அலுமினியம் ராடுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா கேமரா சென்சார்ஸ் எல்லாமே அவங்க வந்து செட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஒய்ஃபையா ப்ளூடூத்தா இல்லை வந்து டைரெக்டாக வந்து அந்த சென்சார் மூலிமா தான் அது வந்து வேலை செய்தாங்கிறது வந்து அமேசான் நம்மளுக்கு வந்து சொல்லலை. பட் ஒய்ஃபை மூலிமா வேலை செஞ்சதுன்னா சூப்பராக இருக்கும்னு நான் என்னோடய கருத்து. சரி, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம செவுத்துக்கும் டோருக்கும் ஒரு 2 சென்சார்ஸ் கொடுத்துருவாங்க. அது வந்து என்ன பண்ணுன்னா 2 கனெக்ஷன்லேயே இருக்கும். எப்போ கனெக்ஷன் கட் ஆகுதோ அந்த இடத்துக்கான ஐபி வந்து எந்த கேமராவோட மேட்ச் ஆகிருக்கோ அந்த கேமரா மட்டும் ஆக்டிவேட் ஆகி அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பறந்து போய் கேப்சர் பண்ணும். அதாவது டாக்கை விட்டு வெளியே வந்ததுலேருந்து கடைசி அதோட பார்த்து முடிகிற வரைக்கும் அது வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டே போகும். சரி, இப்போ வந்து யாரோ ஒருத்தவங்க உள்ளே வந்துட்டாங்க, அந்த கேமரா தட்டிட்டாங்க இல்லை உடஞ்சிருச்சு, அதுலேருந்து டேட்டா எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா இது எல்லாமே 24/7 உங்களுக்கு வந்து க்ளவுடில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், வீடியோ கேப்சர் ஆன அடுத்த செகண்ட் உங்களுக்கு க்ளவுடில் அப்டேட் ஆகிடும். நீங்கள் உடனே அதை வந்து ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்டோரேஜ் பிரச்சனை வராது, செக்யூரிட்டி இஷ்யூஸ் வராது. ஸோ இதெல்லாம் தான் அவங்க கான்செப்டாக சொல்லியிருக்காங்க. சரி, இது எப்படி நம்மக்கிட்ட வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4 செட் ஆஃப் சென்சார்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் கேமராஸ் 2 மினிமம் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் எவ்வளோ வரும்னு நம்மளுக்கு தெரியல. சரி, இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த சென்சார்ஸுக்கு அந்தந்த கேமராஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ எந்த இடத்துல அலாரம் பீப் ஆகுதோ அந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த கேமராஸ் வந்து ஃப்ளையிங் பொசிஷனில் போய் நம்மளுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்மளுக்கு தரும். சரி, இதோட ஹைட் எவ்வளோ தூரம் வந்து பறக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இப்போது இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 20 feet வரைக்கும் மேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு கான்செப்ட்மே அதை அப்படி தான் சொல்லுவாங்க. பட் ஒரு 16 feet அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஹைட்டுக்கு யாரும் இல்லை, நம்ம வேணால் குச்சி வச்சு வேணால் அடிக்கலாம். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அப்படி கொண்டு வர வாய்ப்பு இல்லை. சரி, இது மட்டும்தான் இதில் ஸ்பெஷல் ஃபீச்சராக? இப்போ வந்து சென்சார்ஸ் வேலை செய்யாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது? நிறையா கேள்விகள் வந்து இப்போது அமேசான் கிட்ட வந்து எடுத்து வைக்கிறாங்க. இதே மாதிரி ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு. அவருக்கு என்ன அமேசான் தரப்புலேருந்து நம்மளுக்கு பதில் வந்திருக்குன்னா, நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றியுமே நீங்கள் சென்சார்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சென்சார்ஸை வைக்கும்போது எங்களுக்கு அதிகமான அக்யூரசி கிடைக்கும், அதிகமான உங்களுக்கு செக்யூரிட்டி கிடைக்கும், அதை சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ சாத்தியப்படும்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த கான்செப்ட் ஒரு நல்ல கான்செப்ட். இது இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நம்ம வீடு மட்டும் இல்லை, நம்ம நாட்டுக்கும் கூட ஃபுல் செக்யூரிட்டி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நம்ம வந்து வீடியோவை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா
மற்றவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நிறைய ரீச் ஆகுதுங்கிற பட்சத்தில் இந்த கான்செப்டை பற்றி நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிப்பாங்க, நிறைய பேர் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் புது விஷயம் ஒன்று கற்றுக்குறீங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.